வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி, இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி 2025 செப்டம்பர். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் டிரான்சிஷன் டோட்டலாக அப்சர்வ் பண்ணதில் நல்ல விஷயங்கள் முதல்ல என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துடலாம். குரு பார்வை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நான் கிளியராக சொன்னேன். இப்போ குரு பார்வை இன்னும் கண்டினியூ ஆகுதா, செப்டம்பரில் கண்டினியூ ஆகுதுன்னா எஸ் கண்டினியூ ஆகுது, வக்ரம் இல்லாமல் கண்டினியூ ஆகுது. அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறது என்னன்னா, அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை புதன் சூரியன் கொடுக்கும். பட் லாஸ்ட் மந்த் என்ன நடந்தது அப்படின்னா, சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆனதுனால முழுமையாக அவரோட செயல்பட முடியல. இப்போ அதுலேருந்து விதிவிலக்காக வெளியில் சூரியன் 17th செப்டம்பர் கன்னியில் புதனோட சேர்ந்து உச்சமான புதனோட ஒன்றா இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கேந்திரத்தில் செயல்படுத்துவார். ஒரு பாவியாக சூரியனை எடுத்துக்கிறோம். அது கேந்திரத்தில், இன்னொரு கேந்திரத்தில் சனி. இந்த மாதிரி ஸ்கொயரில் சனி சூரியன் சந்திக்க, ஒரு பக்கம் சூரியன் சனி ஒரு எனர்ஜி கிளாஷ் இருக்குது. பட் புதன் உச்சமாக இருக்கிறதுனால ஓவர் கம் பண்ணும். ஸோ இந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் பாயிண்டாக என்ன எடுத்துன்னா 14710 14710 இட்ஸ் அ ஸ்கொயர். ஒரு சதுரத்துக்கு முதல் பலனே வேலையும் வாழ்க்கையும் அடையாளம் தான். நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒரு அடையாளம் இருக்குது. எஸ், நான் தான், என்னோடய தொழில் இது, என்னோடய வீடு இது, என்னோடய குடும்பம் இது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் இந்த முறை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வருது. ஒரு அடையாளத்துக்காக ஏங்குறீங்க, ஒரு வேலைக்காக, ஒரு வாய்ப்புக்காக, ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பதவிக்காக காத்திருந்து வெயிட் பண்ணி வருமா இந்த முறை வரதுக்கான வாய்ப்பு அதுதான். ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கிற ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃபில் சார்ஜ் எடுக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயமே அதான். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஈடுபாடையும் எல்லாரும் பாராட்டுறபடி அதுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னேஷன் எல்லாருக்கும் வேணும்ல, அது அந்த மாதிரி ஒரு பலன். ஒரு திருமண விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ப்ரொஃபைல் சரியில்லை, படிப்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் ரிஜெக்ஷன். இந்த முறை செலெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷனான ஒரு ப்ரொஃபைல் இந்த முறை செலெக்ஷனில் கொண்டு வரும். அது மாதிரியான ஒரு நேரம் இது. இதுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுமே. 11th ஹவுஸில் வரார். தனுசுக்கு 11th ஹவுஸில் செவ்வாய், மங்களன் 11ஆம் இடத்துல, குருவுடைய பார்வையில் மங்களன். சுக்கிரன் மட்டும் சரியா இல்லையா? ஆனால் தனுசுக்கு அது அவசியம் இல்லையே. சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது, பட் ஆனால் தனுசுக்கு அது அவசியம் இல்லை. அது ஏதாவது ஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரி 7-8 வந்தால் ட்ரபிள், பட் அது 9. ஸோ சுக்கிரனை பற்றி இங்கே கவலை இல்லை, அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். குரு பார்வை, செவ்வாய் மேலே குரு பார்வை, ஸ்கொயரில் சனி மற்றும் சூரியன் புதன் குரு 4 கோள்கள் சந்திக்குது. அதில் செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல 5 கூடியவன், சந்திரன் நகர்வு, ராகு கேது 3-9. வெறும் சுக்கிரன் மட்டும்தான் பாவியாக வரார். அவர் போய் 9 சேர. தனுசு இந்த மாதம் கிளிக்காக வர மாதம் வருது. என்ன விஷயம் வேணும் உங்களுக்கு? ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களோட எக்ஸாம்ஸ், உங்களோட ஓசி ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட பேங்க் லோன், ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறீங்களா? எஸ், 2 வீட்லேயும் பேசி சம்பந்தப்படுத்தி அது நல்லா சம்பந்தம் பண்ணி அது ஒரு சின்ன ஒரு என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணி ஸோ ஒரு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு தனுசு. ஒரு ஜாப் வேணுமா, சேஞ்ச் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, க்ரோத் வேணுமா, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கீங்களா? சான்ஸ் எடுக்கலாம். சான்ஸ் எடுக்கிற மாதிரி மந்த் இது. செப்டம்பர் செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் சான்ஸ் எடுக்கிற ஒரு மந்தாக தெரியுது. ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். இந்த 4 சனி, அர்த்தாஷ்டம சனி தடை பண்ணிகிட்டே இருக்கார். எங்கே பார்த்தாலும் ஒரு குறைய வச்சுருக்காரு. அந்த குறையினால நான் அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டாம் தள்ளி போடுறேன். பூமிக்காரகன் செவ்வாய் 11ல் ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு விஷயத்தை பண்ணும்.
ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். 4 சனி தடங்கல் பண்ணிட்டு வெஹிக்கிள் வேணால் தள்ளி போடலாம், ஏன்னா அங்கே சுக்கிரனும் சரியாக இல்லை. ஸோ பூமி வாங்குற யோகம் இருக்குது, இடம் மாற்றத்துக்கு யோகம் இருக்குது, பயணத்துக்கு யோகம் இருக்குது, கூட்டாளிகளோட சேர்ந்து ஒரு கூட்டு கிரகமாக, கூட்டாளிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபேமிலியை நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து எனக்கு தனுசு ராசி போராட நட்சத்திரம் தனுசு மூலம் எப்படி இருக்கும், சாதகமாக இருக்கா, எனக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா, ஒரு பெண்ணாகப்பட்ட எனக்கு ஏதாவது குடும்பத்தில் முக்கியமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா, ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் செகண்ட் ஹவுஸ் எம்டி, ரொம்ப க்ளீனாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட எல்லாருடைய பாராட்டும் கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையை அது உருவாக்குது. ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, செப்டம்பர் ஏதாவது நோய் பாதிப்பு, விபத்து பாதிப்பு ஏதாவது இருக்கா, 4 சனி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை சின்ன சின்ன தடங்களோ சின்ன சின்ன ஒரு உடல் ரீதியான உளைச்சலோ கொடுக்கலாம். மேஜராக இல்லை, மேஜராக எதுவும் நோயோ மருந்து அந்த மாதிரிலாம் மேஜராக இல்லை. ஏன்னா உங்களுக்கு 6 கூடிய சுக்கிரன் கேதுவோட 8 கூடிய சந்திரன் பிரயாணத்திலே இருக்கும். ஸோ மேஜரான ஹெல்த் இஷ்யூ இல்லை. இன்னமும் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சுபமான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங், ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் ஒரு ஈடுபாடு, அந்த முயற்சியில் ஒரு சக்ஸஸ், எல்லாரும் பாராட்டணும்னா அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கணும்ல, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு அர்த்தம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு விருப்பமான நபர்களை போய் சந்திக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃப்யூச்சருக்காக இப்போ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்யூச்சருக்காக இப்போ ஒரு சின்ன ஒரு 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 இனிஷியேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் உகந்த மாதமாக தெரியுது. ஓரளவே தனுசு செப்டம்பர் மாதம் ஒரு பயனுள்ள மாதமாக நமக்கு ஒவ்வொரு மந்த்துமே நமக்கு ஜாபில், ஃபினான்ஸ், வெல்த்து, ஃபேமிலி, ஹெல்த்து, ஹாப்பினஸ், அதே மாதிரி ஒரு 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 விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம், எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். அதுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது தனுசு லக்னமாக இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு நல்ல டிரான்சிஷன் நடக்கிற ஒரு அருமையான மாதமாக நான் தனுசுக்கு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்க போகுது, அது நடக்கிற மாதிரி தெரியுது. பிளான் பண்ணலாம், அதை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்ல பாசிட்டிவாக நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு பாருங்கள் நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்குறது அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்குறது திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பழிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் அட்லீஸ்ட் எங்களுக்கு ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள்
ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன். கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம். மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம். அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸை ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு டைரக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும். அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்திருக்கவும் முடியாது, அதை தடுத்துதான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்துங்க. நான் வந்து ரொம்ப ஜெனியூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜெனியூனாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது வந்து மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.